வணக்கம் இனிய நண்பர்களே. இன்றைய உரையில் நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கின்ற பின்லாந்து கல்வியும் நாமும் என்ற உரைத்தொடரில் 5வது நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் இந்த கல்வி முறையிலே மிக முக்கியமாக கருதப்படுவது நலம் என்றும், அதில் மனம், உடல், ஆன்மீக, அறிவு நலம் என்று சொல்லலாம். அதை பற்றியும் அடுத்தாற்போல அந்த உணர்வு என்பதை பற்றியும் பார்த்தோம். இந்த இயலிலே நாம் ஆட்டானமி, தன்னாட்சி என்கின்ற தலைப்பிலே விவாதிக்க இருக்கிறோம். ஆட்டானமி என்று சொல்லுகின்ற அந்த தன்னாட்சி என்பதற்கு நாம் இங்கே வேறு பொருள் கொள்ள வேண்டும். நான் இதனை எந்த வகையில் பார்க்கிறேன் என்றால், மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு தற்சார்பு வேண்டும், தற்சார்பு, தன்னையே சார்ந்திருத்தல் வேண்டும் என்ற அடிப்படையில் இதை பார்ப்போம். அதற்கு அந்த பொருள்தான் இந்த இயலுக்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். மாணவர்கள் மத்தியிலே தற்சார்பை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதனை பற்றி பார்க்கின்ற பொழுது நம்முடைய நோக்கங்களை பார்க்க வேண்டும். இந்த கல்வியினுடைய நோக்கமே மகிழ்ச்சி தான், இனிமை தான். அதை எப்படியெல்லாம் நாம் பார்க்க முடியும் என்றால், அது ஆசிரியர் மாணவர் உறவிலே இருக்கும். அதற்கு அடுத்தாற்போல மாணவர்களுக்கு உரிமை தருவதிலே இருக்கும். இன்னும் உரிமை எங்கே இருக்கின்றதோ அங்கே மகிழ்ச்சி இருக்கும். மாணவர்களுக்கு உரிமை இருக்கும் பொழுது மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் இந்த உரிமையை சரியாக பயன்படுத்துவதற்கான பயிற்சியினை நாம் மறைமுகமாக தர வேண்டும். இதை ஆசிரியர் சொல்லவில்லை, இது என்னுடைய கருத்து என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதிலிருந்து நான் பெற்ற அறிவு இதுதான். அப்போது முதலாவதாக நாம் பார்க்க வேண்டியது பொறுப்பினை மாணவர்கள் ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும். நம்ம வீட்டில் என்ன நடக்குது? இப்போது குழந்தை 5ஆம் வகுப்பு மாணவனுக்கு அல்லது மாணவிக்கு துணையாக பெற்றோர் ஒன்று அந்த பள்ளிக்கூட வண்டி வரையிலே செல்லுகிறார்கள், அல்லது பள்ளிக்கூட வரையிலே கொண்டு போய் விட்டு விடுறாங்க. அதே மாதிரி திரும்ப வீட்டுக்கு கூட்டு வர்றது அவங்க தான். அப்போது தானாக அந்த குழந்தை அந்த பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கும் வருவதற்கும் தெரியவில்லை. ரொம்ப தூரம் இருக்கே, ரொம்ப தூரம் இருந்தாலும் அந்த ஆட்டோவில் கொண்டு விடுறதோ அல்லது பள்ளி வண்டியில் கொண்டு விடுறதோ பெற்றோர்கள் தான். நாங்களாக போய் தான் தெரியாதா? அதுக்கு விழுந்துருவானே, விழாமல் போகணும், அதுக்கு அவனுக்கு பயிற்சி வேணும். ஆனால் இதை சொல்லுற நானே கூட அதில் கொஞ்சம் பின்தங்கித்தான் இருப்பேன் என்று கருதுகிறேன். ஆகவே இந்த பொறுப்பினை எப்படி மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால், இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா இவர் அமெரிக்காவில் கூட இந்த ஆசிரியர் வேலை பார்த்த பொழுது, டிமோதி வேலை பார்த்த பொழுது, அவர் குழந்தைகளை வகுப்பறையிலிருந்து வாசல் வரையிலே கொண்டு வந்து விடுவார்களாம், 5ஆம் வகுப்பு குழந்தைகளை கூட. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவங்களாம் போகிறாங்க வர்றாங்க. ஒரு 6ஆம் வகுப்பு குழந்தை தானாக வீட்டுக்கு ஒரு 1.5 மைல் தூரத்தில் இருக்கிற வீட்டுக்கு போய் திரும்பி வருது. பள்ளிக்கூடத்துக்கு வந்து திரும்பி தானாக போகுது. அந்த தற்சார்பு எப்படி வரும் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவர்கள் பொறுப்பு ஏற்று செய்வதில் வரும். அப்போது இதற்கு முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது, வகுப்பறையில் மாணவர்களே பொறுப்பு ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடிய வேலைகளை நாம் தர வேண்டும், செயல்பாடுகளை நாம் தர வேண்டும். ரெண்டாவதாக, நம்ம இப்போ திட்டமிட்டு கல்வி, திட்டமிடுதல் மூலம் கல்வி, திட்டமிட்டு ஒரு செயல்பாட்டை செய்வது, அந்த செயல்பாட்டின் மூலமாக கற்றல், ப்ராஜெக்ட் லேர்னிங், அது இப்போ அதிகப்படியாக நம்ம முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நாட்டில் செய்கிறாங்களான்னு தெரியல எனக்கு, ஆனால் அதை செய்ய வேண்டும். அதில் இந்த மாணவர்களே அவர்களுடைய அந்த எந்த துறையிலே அவர்கள் வேலை செய்ய போகிறார்களோ அதை அவர்களே தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு
ஒரு மனப்பான்மை நமது ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கூட வேணும். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம தல்லே கட்டிடுறாங்க அப்படின்னா பெற்றோர்கிட்ட போய் வேலை வாங்கக்கூடாது, இதெல்லாம் வேலை செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலையை நாம் சூழ்நிலையை ஏற்படுத்தியாக வேண்டும். ஆகவே ஒவ்வொரு வகுப்பிலும் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை மாணவர்களே செய்ய விடுங்க. கணக்கை அவங்களே செய்ய விடுங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப்பை போட்டு விட்டுறீங்க, அடுத்தாப்பில் மாணவர்கள் செய்கிறார்களா என்று அங்கே மேடையிலேருந்து பார்க்காதீங்க, கிட்டத்தில் வாங்க. அது அமெரிக்கன் சிஸ்டம் தான். அதாவது அவங்க வந்து மேடையில் உட்காந்துக்குவாங்க, அதாவது ஸ்டேஜில் உட்காந்துக்குவாங்க ஆசிரியர். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து கைடாகவும் இருப்பாங்க. மேலே குரு, இங்கே வழிகாட்டி. அப்போ அடிக்கடி மாணவர்கள் செய்கின்றதை அவர்கள் சரிபார்த்து உதவி செய்வார்கள். நம்ம என்ன செய்கிறோம், ஒரு டெஸ்ட் வச்சாக்கா டெஸ்ட் பேப்பரை வந்து வீட்டில் தட்டி கொண்டு வந்து கொடுக்குறோம். இங்கே வந்து நம்ம மாணவர்கள்ட்ட இந்த மாதிரி 10க்கு 3 மார்க் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பிரயோஜனம்? அந்த தேர்விலே மாணவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதை அந்த நேரத்திலேயே அவர்களுக்கு பின்னூட்டம் கொடுங்க, ஃபீட்பேக் கொடுங்க. இங்கே மாதிரி இங்கே செஞ்சுருக்கேன், இந்த கணக்கு இந்த இடத்துல தப்பு, இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒற்றுப்பிழை இருக்குது, இந்த மாதிரி இங்கே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எழுவாய்க்கும் வினைச்சொல்லுக்கும் தொடர்பே இல்லை, தேர்ஸ் நோ கண்கார்டு அப்படின்னா அந்த இடத்துல சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஆக தாமாக கற்கின்ற அந்த ஒரு நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார். 6ஆம் வகுப்பில் ஒரு மொழி பாடம் நடத்துறதுன்னா நம்ம எழுதுறதுக்கு என்ன செய்வோம், ரைட்டிங்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. நம்ம 6ஆம் வகுப்பில் எந்த தமிழ்லையும் சரி ஆங்கிலத்துலேயும் சரி நான் பார்த்த வரையில் ஏதாவது ஒரு காம்போசிஷன் எழுது, வாரத்துக்கு ஒரு காம்போசிஷன். ஏங்க வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம எழுத பழகணுமா? தினமும் எழுத பழகட்டும். அதில் குறிப்பாக சில சமயங்களில் ரைட்டிங் அசைன்மெண்ட் அவங்க கொடுக்கும்போது என்ன செய்கிறாங்க, சும்மா உடனே உட்காந்து என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய அது அண்மையில் சென்ற சுற்றுலா, எங்களுடைய ஊர் அப்படிலாம் எழுதுறது கிடையாது. அவர்களுக்கு என்று அந்த தலைப்பை கொடுத்துட்டாங்கன்னா அதை பற்றி அவர்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், ரிசர்ச் பண்ணணும். ரீசர்ச் பண்ணால் தான் முடியுங்க, அதாங்க முக்கியம். எங்கே செய்கிறாங்க? 6ஆம் வகுப்பில் செய்கிறாங்கங்க. நம்ம கல்லூரியில் கூட செய்ய முடியல, அதை பிஹெச்டி செய்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் ஒரு தலைப்புனாங்க, தலைப்பு என்ன இருக்குன்னா என்ன தேவை அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி படித்து அதை பற்றி மறுபடியும் ஒரு ஆய்வு செய்து ஒரு வரைவு டிராஃப்ட் கொண்டு வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி, யாரை டிஸ்கஸ் பண்ணலாம், இன்னொரு மாணவர்களோட அல்லது ஆசிரியரோட டிஸ்கஸ் பண்ணி மறுபடியும் அதை கொண்டு அதை எழுதி, இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது எழுத்ததில். அதை வந்து நம்ம 6ஆம் வகுப்புலேயே இவங்க ஆரம்பிச்சிடுறாங்க, அதுக்கு மேலே ஆரம்பிச்சிடுறாங்க. சாதாரண எழுதுறது அவங்க சின்ன வகுப்புலேயே எழுதுகிறாங்க. இந்த முறையிலே தற்சார்பு கொடுக்கணும். இங்கே வந்து ஆசிரியர் எழுதி போடுறது அல்லது வந்து குறிப்பேடுகளை பார்த்து எழுதுவது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் இருக்குல்ல. சரி, அப்போது இது எந்த சமயத்தில் சில சமயங்களில் நடத்தலாம்னாக்கா, அந்த சில குறிப்பிட்ட செயல்பாடுகளை அங்கேயே வகுப்பதையே செய்ய சொல்லி பார்க்கலாம். அதுக்கு அந்த 15 நிமிஷம் இருக்குதுன்னு சொல்கிறேன், அதில் அவங்க வச்சுக்கிறாங்க. நம்ம இது பின்னால் வச்சுக்கலாம், எப்போயாவது ஒரு சமயத்தில் வச்சுக்கலாம். அதே மாதிரி அவங்க ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறாங்க. எப்படின்னாக்கா, முதல்ல அந்த மாணவர்களே தீர்மானம் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஃப்ரீடம். சோலார் பேனல் நம்ம வகுப்பில் வைக்கலாம் அப்படின்னு எனர்ஜி பற்றி படிச்சுட்டு இருக்காங்க. அதில் தற்சார்பு தானே அந்த சோலார் பேனல் வைக்கிறாங்கனாக்கா, இயற்கையிலிருந்து சக்தியை பெறுதல். இப்போ நேச்சர், எனர்ஜி ஃப்ரம் நேச்சர், அது பாடம். அப்போ இதுக்கு இங்கே என்ன வைக்கலாமே அப்படின்னா, அதுக்கு உள்ள விலை, அதுக்கு தேவை வேண்டிய மற்ற நோஹவ், இதெல்லாம் டெக்னிக்கல் நிறைய இருக்குது. அப்போ அதை செய்கிறது கஷ்டம் அப்படின்னா, அப்போ அது எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது அங்கே அந்த பள்ளியிலேயே அப்படி ஒரு சோலார் பேனல் சிஸ்டம் இருக்குது, அதை வச்சவரை கொண்டு வந்து இங்கே விளக்க சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான சின்ன செயல்பாடுகளை அவர்கள் செய்ய முடியும். அப்போது இந்த திட்ட செயல்பாட்டை தீர்மானிக்கிறதே அவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பொதுவாக ஆசிரியர்கள் இப்போது அவங்க செய்கிற ஒரு முறை என்னான்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து இந்த ஆசிரியர் வந்து ஒழுக்க நெறி பாடம் எடுத்திருக்கிறார். அந்த ஒழுக்க நெறினா அறநெறி, நன்னெறி பாடம் அவங்களுக்கு இருக்குது, கம்பல்சரி. அங்கே ஃபின்லாண்டில் எல்லோரும் படித்தாகணும்.
ஒன்று இது படிக்கணும், அல்லது வந்து கிறிஸ்தவ மாணவர்கள் கிறிஸ்தவ இப்போ வேணும்னாக்கா அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டி பற்றி படிக்கலாம். அங்கே லூத்தரன் சர்ச் தான் இருக்குது, அந்த திருச்சபை வகுப்பாக இருக்கலாம், அல்லது வந்து இஸ்லாமியர்களுக்கு தனி வகுப்பு. இப்படி 3 இருக்குது. அதில் வந்து யாராவது ஒன்று எப்போ சேர்ந்துக்கலாம். இதில் இவர் வந்து அந்த எத்திக்ஸ், நம்ம மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அதை ஒழுக்க நெறி கல்வியை எடுத்துக்கிட்டார். அப்போ அங்கே வச்சு அதை எப்படி தீர்மானம் அதை பேசி அவங்க முடிவு பண்ணுறாங்கன்னா, இப்போது ஒழுக்க நெறி கல்வி ஒரு பாடம் கொடுத்துட்டாங்க, இதுக்கு ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் தயார் பண்ணணும் அப்படிங்கிறது திட்டம். அப்போ குவிஸ் ப்ரோக்ராம் தயார் பண்ணி அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு வலைதளம் வெப்சைட் வச்சுருக்கிறாங்க, அதை வச்சு அதில் வந்து ஏற்றி விட்டுறாங்க. மற்ற மாணவர்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். இப்படி இருந்தால் அந்த பாடத்தை நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. மாணவர்களே அவர்களே படிச்சுக்கிறாங்க, அவர்களே தேர்வை தயார் பண்ணிக்கிறாங்க, அதை அவங்க அவர்களே பதில் சொல்லிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை அவர் சொல்லுகிறார். இப்போது இன்னொரு முயற்சி என்னன்னாக்கா, வகுப்புக்குள்ளே நுழையிறாரு. இதில் வந்து குழந்தைகள் உள்ளே வர்றாங்க, வந்த உடனே அவங்களுக்கு டூ நவ் ஆக்டிவிட்டீஸ், இப்போது உடனே செய் அப்படிங்கிற செயல்பாடுகள் சில கொடுக்குறாங்க. அது 3லேருந்து 5 நிமிடங்களுக்குள்ள முடிக்கக்கூடியதாக இருக்கும். அதை வந்து ஏற்கனவே ஒரு தயார் பண்ணி சீட்டில் தயார் பண்ணி வச்சுருக்குறாங்க, அல்லது வந்து அவர்களுடைய பெரும்பலகளை எழுதி போட்டுறாங்க. வந்தவுடனே பார்த்தோன்னே டக்குன்னு ஏதாவது 4-5 இருக்கும், அதை ஒன்றை எடுத்து அவங்க செய்யணும். எடுத்துக்காட்டாக, சென்ற வகுப்பிலே உனக்குள்ள சந்தேகம் என்ன அப்படிங்கிறது எழுது சென்ற பாடத்தில். அப்போ சென்ற பாடத்தில் நம்ம படித்ததனுடைய உட்குறை என்ன, அடுத்த பாடம் இன்றைக்கு நம்ம படிக்க போட பாடத்தில் என்ன இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? இன்றைக்கி என்ன படிக்க போகிற மேத்ஸில் வந்து இன்றைக்கி வந்து வட்டி கணக்கு படிக்க போகிறோம் அப்படின்னா, இதில் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற கேள்வி, இதை வந்து பதில் சொல்லணும். இந்த மாதிரியான பல சிறு டாஸ்க்ஸ் 3 நிமிடத்தில் முடிக்கக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள். இது மிகவும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த திட்ட செயல்பாடுகள் இது அவருக்கு வாரத்தில் ஒரு தடவை செய்கிறதோ, அல்லது வந்து எப்போயாவது அந்த டேர்ம்லேயே ஒரு வாரத்தை ஃபுல்லாக அதுக்கு ஏற்படுத்துறது, இண்டிபெண்ட் ஒர்க்குக்கு அந்த மாதிரி செயல்பாடுகளை தீர்மானிக்கிறது எல்லாமே மாணவர்களிடத்தில் விட்டு விடுறாங்க. சரி, இன்னொன்று அவங்க நான் பார்க்கறது என்னன்னா, அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்பை எடுத்து காட்டுகிறார். அதில் வந்து சார்ட் போட்டுக்கிறோம், KWL சார்ட்னு பேர் அதுக்கு. நாலெட்ஜ், want to learn, know, what to learn, அப்புறம் அவர்கள் கற்றது என்ன. முதல்ல வந்து உள்ள நுழைஞ்ச உடனே இந்த ப்ரீ டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அதுவும் அவங்க கொடுக்கலாம். எந்த பாடத்தில் என்ன தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறது தெரியணும்ல. இப்போது சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறதுனாக்கா, அல்ஜிப்ராவில் வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம முதல்ல வந்து அதுக்கு அந்த ஸ்கொயர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மைனஸ் அப்படின்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ்னால் என்ன, அது கூட்டுறது என்ன, எப்படி கூட்டுறது எப்படி கழிக்கிறதுன்னு தெரியணும். இப்படி பல ப்ரீவியஸ் நாலேஜ் வேணும் அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட பாடத்தை படிக்கணும். அப்போ அதற்கு அவர்களுக்கு அறிவு இருக்கிறதா என்பதை பார்க்கணும். அப்போ மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, தங்களுக்கு என்ன தெரியும் இந்த பாடத்தில் எழுதுகிறாங்க போர்டில். அப்போ அவங்களுக்கு என்ன தெரிய விரும்புகிறதுன்னு அடுத்ததில் எழுதுகிறாங்க. இப்போ தெரிஞ்சிருக்கிறதுக்கும் தெரிய விரும்புகிறதுக்கு உள்ள அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆசிரியர் நிறைவு செய்கிறார். அதற்கு அடுத்தாப்பில் முடிஞ்ச உடனே என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மாணவர் எழுதுகிறார் 3வது காலத்தில். இதை நான் தனியாக சார்ட் போட்டு வச்சுருக்குறாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வே ஆஃப் ஃபைண்டிங் அவுட். ஆக இன்னொன்று, அவங்க சுற்றுச்சூழலை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நம்ம புத்தகத்தை படிக்க வேண்டியதில்லை. அந்த எந்த ஊரிலே அது நடக்கிறதோ, அந்த வகுப்பு இருக்கிறதோ, அதை சுற்றியுள்ள இயற்கையை அவர்கள் படிக்கட்டும். வரலாறு அதே மாதிரி தான், அந்த ஊர் வரலாற்றை தெரிஞ்சுக்கிறட்டும். அதற்கு வேண்டிய செயல்பாடுகளை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். சுற்றி போய் பார்த்துட்டு வரணும். சும்மா ட்ராவல் சுற்றி அப்படியே ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்குது அது இல்லை, போனால் 1 மணி நேரத்தில் பார்த்துட்டு வந்துடணும். பஞ்சாயத்து போர்டு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நேராக போய் பார்த்துட்டு வரட்டும். அதே மாதிரி இது டிராஃபிக் கான்ஸ்டபிள் எப்படி நடத்துகிறாரு அப்படிங்கிறத, என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நேராக போய் பார்த்துட்டு வந்து வகுப்பில் செஞ்சு காட்டட்டும். இப்படி பல வகையான செயல்பாடுகளை நாம் வகுப்புக்கு வெளியிலேயே அவர்கள் கற்குமாறு செய்யலாம். ஆக இதில் நாம்
பல விஷயங்களை தெரிந்து கொண்டோம் என்று சொல்லலாம். இதில் சிலவற்றை நம்மளாலே செயல்படுத்த முடியாது, ஆனால் பலவற்றை செயல்படுத்த முடியும். குறிப்பாக அந்த வகுப்பு நுழைந்த உடனே இருக்கிற செயல்பாடுகள், அப்புறம் சுற்றுச்சூழல் சூழலை பொறுத்து இருக்கக்கூடிய வரலாறு, இயற்கை, இந்த அறிவுகள்லாம் பெறுவதற்கான வழிகள், இது எல்லாம் நம்ம செய்ய முடியும். அதில் முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது, குழந்தைகளுக்கு பொறுப்பு கொடுக்குறோம், அவர்களிடம் கணக்கு கேட்பதில்லை. ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறோம், அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கறதில்ல. அமெரிக்க பள்ளிக்கூடங்கள்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க, அக்கௌண்டபிலிட்டி முக்கியம், செஞ்சிருக்கியா பார்க்கணும் அப்படின்னு. இங்கே நம்ம நாட்டில் அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. சொல்கிறோம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வாங்குறாங்க, அக்கௌண்டபிலிட்டி இல்லை அப்படின்னு. அது என்னமோ எனக்கு தெரியலை, என்ன அக்கௌண்டபிலிட்டினா என்ன செய்யுது, ரிசல்ட் காமிக்கிறாங்க அவ்வளோ. அது கல்வியே கிடையாது. ரிசல்ட்டு, தேர்வு முடிவுகள் ஒரு கல்விக்கான அடையாளமே கிடையாது, திட்டவட்டமாக சொல்லுவேன். அப்போது இங்கே இந்த மாதிரியான கணக்கேற்கிறத வேறு மாதிரியாக ஒரு அதுக்கு ஸ்கேல் வச்சுக்கணும். அதே மாதிரி பொறுப்பு கொடுப்பதற்கும் என்ன மாதிரியான பொறுப்புகளை கொடுக்கறதுக்கு ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் அப்படின்னு தீர்மானம் பண்ணணும். இதில் அந்த வேலைச்சுமை, தேவையற்ற வேலைச்சுமைகளை பற்றி நிறையா பேசுகிறோம், அதை வேறொரு சமயத்திலே பேசுவோம். நன்றி, வணக்கம்.